நண்பர்களே நண்பர்களே ஆமாம், நம்ம இன்றைக்கி என்ன வேலை வந்திருக்கோம்னா அத்திப்பழம் முடுங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல் அத்திப்பழம் வீடியோ போட்டிருப்போம். வீடியோ போட்டுறதுனால ஆச்சு நம்ம சேனலில் ஒரு வேலையை வெளியே போவேன். அதனால் இன்றைக்கி அத்திப்பழம் வீடியோ எடுக்க வந்திருக்கான். வாங்க போகலாம். இந்த மாதிரி போய்க்கிருக்காப்புல. ஆமாம், மரம் எங்கள் பக்கத்தில் இருக்குது. மரம் உள்ளே இருக்குது. ஆமாம், பக்கத்தில் கேணி இருக்குது. நம்ம சேனலில் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஆமாம், அந்த சேனலில் புது கண்டென்ட் வீடியோ, ஆமாம், என்டர்டெயின்மெண்ட் வீடியோ, கண்டென்ட் வீடியோ அப்போ நல்லா போடுவோம். எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ அப்போலாம் போடுவோம். ஆமாம், அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் வீடியோ புது வீடியோ அதுலேயும் போடுவோம். ஊர் எப்படி தினத்தோப்பு ஃபுல்லாக நான் போய் நீங்கள் வந்திருக்கான். நான் எங்கள் ஊர் நிறைய பேர் சுற்றி காமிக்க சொல்லி போடுறீங்க. ஒரு நாள் இல்லாட்டினா ஒரு நாள் மறக்காமல் ஃப்ரீ டைம் இருக்கும்போது எங்கள் ஊர் நல்லா திருவிழா எல்லா தேதியிலையும் எடுத்து அந்த சேனலில் போகிறோம். அந்த சேனலில் வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல்னால அந்த சேனலில் வீடியோ போகிறோம். மறக்காமல் பாருங்கள். அத்திப்பழம் மறந்தே இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு பழம் இல்லை. இருக்கிற பழங்களை சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதே. இந்தியா அத்தி மரம் ஃபுல்லாக காயங்கள் நிறையா பட்டிருக்கேன். இது எதுக்குன்னா இந்த கை கால் இந்த கட்டுவாங்கல்ல, அதுக்கு இந்த பால் அடித்து வைப்பாங்க, நல்லா சரியாகும்னு. தெரில, இருந்து பாரு. மரத்தில் ஏற முடியாது, யாரும் எறிகிறேன். அழகா ஓடி போச்சு. இந்த சமயத்தில் நுட்டோன்னு ஏஜ் ஏற வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மரத்தில் ஏறி போனா எரிஞ்சு பிடிங்கிருக்கேன். என்ன சொல்கிறது வேணே, ஒரு 2-3 கம்பு எடுத்துகிட்டு மரத்தில் ஏறலாம். இருந்தாலும் மழை பெஞ்சு ஈரம், நம்ம நேரங்காலம் இருக்குல்ல, மழை பெஞ்ச ஈரம் மரத்தில் வலிக்கி விடுச்சுன்னா போச்சு. அதனால தான் மரத்தில் ஏறாமல் இருக்கும். இப்போ வெத்தலை தெரியும் தர எவ்வளோ ஈரமாக இருக்கும்னு, பார்த்தாலே தெரியும் பாருங்க. அதனால் கம்பு இல்லை, இவ்வளோ பெரிய காட்டில் கம்புன்னு சொல்கிறான். என்ன பண்ணுறது வேணா, என்ன பண்ணுற சாமி? இங்கே வாடா. கம்பை காணுமே. கம்பு இவ்வளோ பெரிய காட்டில் கம்பை காணும் தேடுறேன். என்ன சொல்கிறது வேணே, கம்பு எங்கே அடாக்கி சொல்லு. டேய், இந்த ஓடை ஏறுறா, அது சுத்தப்படாத. இந்த மட்டை ஏறுறா, இந்த ஓடை எப்படி ஆஞ்சு போட்டு விட்றா. அது சுத்தப்படாது. சுத்தப்படாத கம்பு பார்க்கணும். வா பார்ப்போம். கம்பு கிடக்காம பாரு. நாங்கள் ஒரு கேணி இருக்குது. இந்த மட்டையில் வர்றா. எப்படி இந்த கேணியை காமிச்சிட்டு வந்தேன் வீடியோவில். ஒரு பலாக்கால் கிடக்கு. காவக்காரன் வந்து பகலுக்கு நைட்டுக்கு நைட்டில் தங்க முடியாது, பகலுக்கு வந்து தங்குவாங்க. ஒரு கேணி இருக்குது. பாப்பா என்னமாச்சு இருக்கான்னு. தண்ணி கிடக்காந்துற, தண்ணி கிடந்துச்சு. தண்ணி கிடக்கு. ஆனால் வந்து ஒரு மீன் இருந்துச்சு. அந்த மீனை பார்த்தீங்கன்னான்னு தெரில, சரியான மீன். அந்த மீனை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த மறக்காமல் சொல்லுங்கள். இருந்தாலும் நான் வீடியோ ஜூம் பண்ணி பார்த்துட்டு வந்து ரவுண்ட் போட்டு வைக்கிறேன். கைத்தண்டி இருக்கும் அந்த குறவை. இன்னும் உள்ளே போயிடுச்சு அந்த மீன். மழை தண்ணி வந்து தெரிஞ்சிருந்துச்சு. இப்போ மழை தண்ணி பயமாக ஊழல் கொடுத்துருக்கு. கைத்தண்டி இருக்கும்டா குறவை, மேலே வந்துச்சுடா. மீன் இருக்குது, கைத்தண்டி இருக்கேன். தண்ணி வத்தும் பார்க்கலாம். அந்த மழை வந்து மறுபடியும் தண்ணி ஊழல் கொடுத்துருச்சே. கம்பு எடுத்தாச்சு. கம்பு எடுத்துட்டாப்புல மறுபடியும் ஊழல் கொடுத்துரும்டா. ஆமாம், மழை வந்துருக்குல்ல, மழை வந்ததுனால ஊழல் கொடுத்துருச்சு. மரத்தில் ஏற முடியல. நான் இப்போ மரம் ஏற மாட்டேன். நான் மரம் ஏறுவேன். இதனால் நான் வேட்டி கட்டியிருக்கனால மரத்தில் நான் ஏற முடியாது. பழத்தை காமி. பூச்சி, இது வந்து பூச்சின்னு சொல்கிறாப்புல. இன்னொரு பழம் இருக்குது, வாங்க அதையும் காமிக்கிறேன். இந்த வழக்கு ஒரு வைப்பான் எங்கே கிடக்கு. இது முள்ளுமா இருக்குது, பார்த்துட்டியா? அந்த பழத்தை காமி, ரெண்டையும் காமி. மூணு பண்ணிட்டியா? மூணு பழம் பிடிங்கிருக்கான். இன்னும் இங்கே இதெல்லாம் பழந்தேன்.
இந்த ஒரு குருவிகள் நிறைய சாப்பிடும் அந்த ஒரு இது பாருங்க. வெறும் குருவியில் அதிகமாக சாப்பிடும் இந்த பழங்கள்லாம். நம்ம அதிகமாக வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை. நம்ம அதிகமாக ஆனால் சாப்பிட்ட நம்ம மருத்துவ குணங்கள் இருக்கிறதுல நம்ம என்னென்னு தெரியாது. நம்ம அதனால் வந்து இருக்கிற 2-3 மட்டும் பிடிச்சி சாப்பிட்டு போக வேண்டியது, அதிகமாக வேணாம். இந்த மரம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இவங்க செந்தில் ஒரு பொந்து இருக்குது, தண்ணி கிடக்குது, என்ன இருக்குது பாருங்க, தெரிய மாட்டேங்குது. என்ன கிடக்கு, தண்ணி கிடக்குற மாதிரி தெரியுது. ஆமாம், இது தண்ணி தான் கிடக்கு. அதிகமாக வீணாக்கப்படாது, அதிகமாக பிடிங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது. மரத்தில் கிடக்கலாம் பாருங்க. அது நாங்கள் ஒரு 2 நாளைக்கு வரும்போது நிறையா கிடந்துச்சு. இப்போ அதிகமாக வந்து பறவைகள் நிறையா சாப்பிட்ருச்சு. மண்ணுக்கு பழங்கள்லாம் கிடந்துச்சு. மழையும் காற்று அடிச்சிச்சுல, அதில் கொட்டி போச்சு ஃபுல்லாக அதில் கொட்டிடுச்சு பாதி. இங்கே எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நான் ஆரம்பத்தில் தடுமாறுறேன். வழுக்குதா? மழை வந்துருக்குல்ல, மழை வழுக்குது. மழை வழுக்குதா? மழை வழுக்குது. அப்படி சொல்லு. மழை பெய்யும் மழை வழுக்குன்னு சொல்கிறேன். தங்கு திருப்பாயிடுச்சு. வழுக்குது. ஏன் ஏய், ஏற முடிஞ்சா ஏறு, இல்லாட்டம் கீழே வாங்கிடணும். வச்சு பிடுங்கி போட்டு விடு மேலே இருந்து. கடை இடத்த ஒடுங்கி போகுது. மேலே கிடக்க பழத்தை பிடிக்க விடுவாங்க. ஆமாம், மேலே அது ஏற முடிஞ்சா ஏறிப்பார், இல்லைனா கீழே இறங்கி சாமி. இப்போ மரம் வளர்ந்தோட ஏற மாட்டேன். நான் மலை ஏறிவேன். சரி, வெள்ளை வெட்டி அழுக்கு போட்டுருன்னு சொல்லி ஏறாமல் இருக்கேன். அப்புறம் வீட்டில் செருப்பு கழிச்சு அதிப்பெல்லாம் துவைக்க அழுக்கு பிடிச்சுன்னா நானும் கைலி வேட்டி காவி வேட்டி கட்டாமல் வெள்ளை வெட்டி கட்டினாக்கெல்லாம் வந்துட்டேன். ஒரு பழம் கீழே விழுந்துருச்சு ராய். ஒரு பழம் கீழே விழுந்துருச்சு. கீழே இதுவாக இறங்கி அப்படியே. நம்ம அதிகமாக பிடுங்க வேணாம். எதுக்கு அதிகமாக தேடம் பிடிங்க, அதிகமாக அதுக்கு வீணாக்கிட்டு. தேன் இருந்தால் தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தேன் இல்லாமல் தேன் எடுக்க எங்கேயும் போல். நம்ம கிடக்கிறத மட்டும் 1-2 பிடுங்கினா போதும். இது காட்டத்தி தானே? மலை ஏற்றி என் கொடைக்கானல் போயிருந்தோம்ல, இந்த நீரில் இருந்துச்சுடா மலை ஏற்றி. வெறும் பழுக்கலை, வெறும் காயாக இருந்துச்சு. ஆனால் இனிப்பு சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு பழம் கிடந்துச்சு. மலை ஏற்றி அருமையாக இருந்துச்சு. மலை ஏற்றி கண்டது 2-3 பிடிங்க இருந்தேன். இருக்கேன் புளி விட்ட கிடக்கு. எனக்கு 2-3 கிடக்கு தெரியுதா? நாங்கள் அப்படியே கிளம்புவோம். இதுக்கு நேரம் ஒன்று கிடக்கு, தின்னுட்டு கிடக்கு. பறவைகள் தீங்கி அதிகமாக, பறவைகளுக்கு தான் அதிகமாக தீனி. அப்படியே வந்த பாதையிலே கிளம்ப வேண்டியது மறுபடியும் வீட்டுக்கு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய். ஒரு அடுத்த நல்ல அதே நம்பருக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. ஆமாம், சர்வே பண்ண சொல்லி. நம்ம இன்றைக்கி வந்து சர்வே பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு குகை வீடியோ எடுத்து போட்டுருவோம். அந்த குகைக்கு மேலே தான் வந்து சர்வே பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒரு நைட்டு. ஆமாம், அதுதான் நீ வீடியோ எடுத்து காமிக்க போகிறோம். அங்கே வந்து நாங்கள் தனியாக போகிறதில்ல, ஆள் ஒரு 10 பேர் பயிலெலாம் நிறையா போவோம். ஆமாம், தனியாக போகக்கூடாதுல்ல, மலையில் வந்து. அதனால் தனியாக போவோம், ஒரு 10 பேர் போகிறோம். அங்கே போயிட்டு இந்த அடுத்த வீடியோ அந்த வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அந்த வீடியோ உங்களுக்காண்டி வெயிட் லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம அடுத்த சூப்பரான வீட்டில் சந்திப்போம். பாய்.